ஜாதி அடிப்படையில் திமுக பார்க்குது அப்படின்ட்டு அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா எல்லா கட்சியுமே இன்னைக்கு வந்து ஜாதி அடிப்படையில் தான் வேட்பாளர் நிறுத்துறாங்க. அதனால அதை வந்து அதை ஒன்றும் சொல்ல முடியாது. வெரி வெரி சாரி பாஸ், இதை பத்தி எனக்கு கேட்காது, இதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. ஐ காட் நாட். அதை பத்தி எங்களுக்கு பத்தி இல்லை. எங்களுக்கு தேவை எங்க பாதுகாப்பு. இது எங்களுக்கு டிஎம்கே தான் பாதுகாப்பு. எல்லா இடத்துலயும் பிடி மோதலிங்க மோதுற இடம். ஆக்சுவலா வேளச்சேரி, சோழிநல்லூர், ராயபுரம் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய முதலிங்க போடுறாங்க. இது வந்து நேற்று வந்த பயிர் வச்சா வந்தா காய் காய்க்குமா, அதே மாதிரி தான். இப்ப யாரு வந்து நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? யாரு வந்து நாட்டு நல்லா இருக்க போறாங்க. ஜெயலலிதா கட்சி போயிடுச்சு, விஜய் வரன்றாரு, வரட்டும், அவரு என்ன பண்றாரு பாப்போமே, அதுதான் நம்ம கொள்கை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது வந்து மதச்சார்பற்ற கட்சி, அதாவது இப்ப திமுக கூட்டணி கட்சி ஜெயிச்சாதான் தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல்ல யார வேணாலும் வரலாம், ஜெயிக்கலாம், அதுக்கு வந்து மாறுபட்டு கருத்து கிடையாது. ஆனா இப்ப எதுக்கு கட்சி வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்ற கட்சிகளா இருக்கு. அது வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம். அதனால அதன் அடிப்படையில இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல வந்து திமுக கூட்டணியை வந்து ஜெயிச்சாதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது. நாங்க திமுக அண்ணா திமுக தான் வந்து இருக்குது. நான் பிறந்து வந்துலேருந்து இப்போ மூணாவது ஏதாவது ஒரு திருப்பம் உண்டாகுமா, மாட்டு கட்சி வருமான ஒரு எனக்கு ஒரு நப்பாசை. வந்து அவங்க நல்லது செய்யறாங்களா இல்லை, இவங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதனால இப்படி விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அவர் நியூவா வந்திருக்கிறதுனால ஸோ ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ப்ளஸ் நிறைய கேர்ள்ஸ்க்கு செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இருக்க சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆனா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் வந்தா நல்லா இருக்கும். கம்யூனிஸ்ட் ஓகேண்ணா. ஆனா கம்யூனிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுமே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே கூட தான் கூட்டணி வைக்க அந்த நிலையில இருக்கு. ஸோ நம்ம அது வந்து பெரிய அளவுல எதிர்பார்க்க முடியாது இல்லை. ஏன்னா இப்போ கேரளால வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தான் ஆட்சி பண்றாங்க. பட் இங்க வந்து அது சாத்தியப்படலை. பட் அதை தவிர்த்து யாருன்னா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வேற யாரும் வந்தானாக்கா ஏடிஎம்கே வந்தாதான் ஓரளவுக்கு ப்ராப்பரா இருக்கும். 2026 எலெக்ஷன் வந்து அறிவிச்சிட்டாங்களே, யாரு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கண்ணா? எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஆட்சி வரக்கூடாது, ஏடிஎம்கே டிஎம் வரக்கூடாது. பொதுவாக வந்தா நல்லா இருக்கும். பொதுவானா எப்படின்னா யாரு வரணும்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு வாய்ப்பு போன வரல, யாரும் இதெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது சார். இது நீங்க கூட வரலாம், நான் கூட வரலாம், அதை வந்து யார் வேணா வரலாம். எலெக்ஷன் பண்ணி சொல்ல முடியும். வேற என்ன கேக்குறீங்க? இப்போ வந்து புதுசா விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? அது வந்து பல பேர் பல விமர்சனங்கள் வைக்கிறாங்க, பல பேர் பல கருத்துக்கள் சொல்றாங்க. இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஆண்டவன் செயல். அவன் நினைக்கணும் யாரு வருது யார் போறதுன்னு. அதே மாதிரி எதுவுமே நடக்க மக்கள் திப்ப மகேசன் திப்ப மக்கள் கிட்ட தான் இருக்கு எல்லாமே. அவர் வரணும்னா வரலாம், யார் வேணா வரலாம், அது கணக்கு கிடையாது. அப்புறம் இந்த ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சொத்து மதிப்பு வந்து 30 கோடி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெரி வெரி சாரி பாஸ், இதை பத்தி எனக்கு கேட்காது, இதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. ஐ காட் நாட். ஓகே இருக்கிறது இவ்வளவுதான். இதுக்கு மேல நேற்று வந்து பாத்தீங்கன்னா வில்லிவாக்கத்துல நடந்த அந்த பிரச்சார கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண் மேல வந்து பாட்டில் எரிஞ்சிருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதை பத்தி தெரியாது. நன்றி. ஆனா இப்போ இவங்க விஜய் மேலுமே வந்து பாத்தீங்கன்னா அவரு அந்த பொண்ணு கிட்ட இருக்கிறாரு, இந்த பொண்ணு சும்மா இந்த கட்சியில வரவனு புகழ் போத்துறாங்கப்பா. வேற ஒன்னும் இல்ல, விஜய் நல்ல பையன் தான். கட்சியில வந்துடக்கூடாதுன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்றது. வேற ஒண்ணு போற இடத்துல எல்லாம் பழம் கொண்டு வைக்கிறதும் ஜனத்துங்களை அனுப்புதும் இதெல்லாம் என்னப்பா தேவல் வேலை. உன் சம்பத்தி நீ வா, நீயே வந்தா கூட சரி. நம்ம மக்கள் தேர்ந்தெடுக்கதான் இது. மக்கள் தேர்ந்தெடுக்கதான் உங்களெல்லாம் நம்ம. வேற ஒன்றும் இல்லை. ஒரு நாட்டை வந்து ஒரு ஆள் ஆளக்கூடாது, 4 பேர் ஆளணும். இதுதான் எங்களுக்கு கோரிக்கை. அவ்வளவுதான். இப்போதைக்கு ரெட்டையில வந்தாலும் நல்லா இருக்கும். ஓகேயா. இப்போ ரெட்டலை கட்சியில இருந்து ஒரு சிலர் வந்து டிஎம்கே கட்சிக்கு போயிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க. 4.5 வருஷம் ஆட்சி அமைச்சாரு பாத்தீங்களா, அதுவே போடுங்க. இப்போ 5 வருஷம் ஆட்சி அமைச்சு 4 வருஷம் கொரோனால எப்படி பண்ணாரு, அதுதான் பெஸ்ட். ஓகேயா. இப்போ வந்து புதுசா விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து எப்படி வாக்கு உடைக்கிறதுக்காகங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து நேற்று வந்த பயிர் வச்சா வந்தா காய் காய்க்குமா, அதே மாதிரி தான். அப்புறம் டிஎம்கே
கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சொத்து மதிப்பு 30 கோடி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இருக்கு. 30 கோடி இருக்கிறாரா 100 கோடி வச்சுக்கிறா நமக்கு வேணாம். ஒரு பெண் மேல பாட்டில் எரிஞ்சிருக்காங்க, அந்த பெண் ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. இதுக்கு வந்து யார காரணம் நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஜனங்க தூக்கி அடிக்கிட்டு உண்டு, அதெல்லாம் அவங்க மேலாம் சொல்லக்கூடாது, தப்பு. ஏன்னா இப்ப நான் கூட ஒரு மேல எப்போ எதிர்ப்பேன், நான் அடிப்பேன். என்ன நீ இன்னைக்கு ஒவ்வொரு நாளையும் நான் அடிச்சு போயிருப்பேன். அந்த ஜனத்துல வரும்போது என்ன பண்ணுவேன், உன்னை எப்படின்னா அடிக்கணும்னு அடிக்கலாம். அதான் இப்ப இந்த எலெக்ஷன்ல யாரு ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரூலிங் பார்ட்டி. ரூலிங் பார்ட்டி தானே. ஓகே, அவங்க கிட்ட பிடிச்ச ஒரு 2 கொள்கைகளை சொல்லுங்க. அவங்க வந்து மெயின் வந்து மைனாரிட்டிஸ், இப்போ இந்த மாதிரி முஸ்லீம்ஸு, கிறிஸ்டின்ஸு, அதர் கேஸ்ட், அவங்க வந்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஆதரவு பாதுகாப்பா இருக்கும். ஓகே. ரெண்டாவது வந்து எப்பவுமே நாங்க வந்து பரம்பரை டிஎம்கே காரணங்க தான். அதாவது எங்க தாத்தா பான்னு அந்த மாதிரி நாங்க லைனா டிஎம்கேல தான் வரோம். நாங்க எப்பவுமே டிஎம்கேக்கு தான் போடுவோம். ஓகே ஐயா, இப்போ வந்து ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய மொத்த சொத்து மதிப்பு வந்து பார்த்தா 30 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு சிலர் வந்து அதுக்கு எதிரான முரண் கருத்துக்களையும் வைக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து அவங்க பர்சனல் விஷயம், அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. இது என் மனசுல பட்டது நான் சொல்லிட்டேன். அவங்க சொத்து எவ்வளவு இருந்தாலும் நமக்கு என்ன பிரச்சனை இல்லையே. அது அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்களோ வேற எந்த வழியில சம்பாதிக்கிறாங்க, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தேவை எங்க பாதுகாப்பு. ஓகே ஐயா, அது எங்களுக்கு டிஎம்கே தான் பாதுகாப்பு. ஆனா இப்ப ஜூலின்றவங்க விஜய் பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசுறாங்க. ஜூலி வந்து ஓப்பனா சொல்றேன், டிஎம்கேல இருக்கேன், நான் உங்கள்ட்ட ஆதரவா பேசுறேன் அப்படின்னா ஓகே. அவங்க அதை விட்டு நான் ஒரு சாமானிய பெண்ணு, நான் ஒரு பொண்ணுக்காக பேசுறேன் அப்படிலாம் பேசுறேன். இவங்க முழுக்க டிஎம்கேல ஒரு ஆளு, அவங்களுக்காக அவங்க இது பண்றாங்க, அவ்வளவுதான். இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சொத்து மதிப்பு வந்து மொத்தமா 30 கோடி தான் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க எலெக்ஷனால. இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ரெட் ஜெயின் மூவின்னு இருக்குல்ல, விஜய் பட் நடிச்சா இருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், அவங்களாம் அதை நடத்துறவங்க அவங்களுக்கு இருக்கா காசுலாம். கரெக்ட் தான். அப்புறம் ஓகே, ஆனா இப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கே கட்சி வந்து ஜாதியை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னா அது நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? ஜாதிங்கிறது கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச நாள்ல இருந்தே அந்த ஜாதின்றது இருக்கு. இந்தியா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கவே இருக்கு, அது எல்லா கட்சியிலுமே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வேட்பாளரையும் நிறுத்த சொல்லவே அந்த எல்லா கட்சியுமே அந்த ஜாதி அடிப்படையில் தான் வேட்பாளரே நிக்கிறாங்க. இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா, ஜாதி அடிப்படையில திமுக பாக்குது அப்படின்ட்டு, அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா எல்லா கட்சியுமே இன்னைக்கு வந்து ஜாதி அடிப்படையில் தான் வேட்பாளர் நிறுத்துறாங்க. அதனால அதை வந்து அது ஒன்றும் சொல்ல முடியாது. இல்ல அதெல்லாம் வந்து அது பர்சனல், இதுவும் எலெக்ஷனும் வந்து சேம் கிடையாது. எலெக்ஷன் வந்து வேற, பர்சனல் வேற. பர்சனல்ல இதுல இன்டர்ஃபியர் கொண்டு வரது இது வந்து ஃபேர் இல்ல. சோ அதனால வந்து அவரு தனியா அவர் ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும். ஏடிஎம்கேல இருந்து வேலைக்கு டிவிகேக்கும் போயிருக்காங்க, டிஎம்கேக்கும் போயிருக்காங்க. இதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? இது வந்து ஓட்டு பிரிக்கிறதுக்கான வழிவகை சார். இது வந்து எந்த ஒரு உள்நோக்கம் நிறைய இருக்கு. ஓட்டு பிரிக்கணும், உள்நோக்கம் இருக்கு. கட்சிக்குள்ள வந்து 1000 பிரச்சனைகள் இருக்கும். மறுபடியும் நீங்க கட்சி மாறி போறவங்களுக்கு அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்க. அதே மாதிரி டிவிக்கு ஏதாவது சம்பந்தமே இல்லாத இடத்துல இருந்து வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. அது வந்து சாத்தியக்கூறே கிடையாது. எல்லா இடத்துலயும் பெரிய முதலிங்க மோதுற இடம். ஆக்சுவலா வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ராயபுரம், இதெல்லாம் வந்து பெரிய பெரிய முதலிங்க மோதுற இடம். நீ இளைஞர்களுக்கு கொடுத்தது வேட்பாளர் ஓகே தான், பட் அதுக்கான தகுதி இல்லை. டிஎம்கே சைட்ல இருந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தா தன்னோட வருமானம் வந்து 30 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம நம்பகத்தன்மையானலாம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்களுக்கு பொறுத்தவரை எங்களுக்கு வருமானம் கிடையாது, அதான் எங்களுக்கு பிரச்சனை. வேற ஒண்ணும் கிடையாது. எது பண்ணாலும் யோசிச்சாலும் ஆட்டோ டிரைவர் இந்த மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க எங்களுக்கு எதுவுமே பண்ணது கிடையாது. அதை பத்தி நாங்க யோசிக்க போறோம். சொல்லுங்க, எங்களுக்கு தேவை புதுசா ஒரு ஆட்சி வந்தா ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றத நாங்க நினைக்கிறோம். வேற ஒண்ணு கிடையாது. யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்க வந்தா நல்லா இருக்கும் சார். இல்லையா, இப்ப வந்து புதுசா நிறைய கட்சிகள் வந்து நடிகரும் தொடங்கி இருக்காரு. ஆமா சார். சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப வந்து திமுக ஆட்சி நடக்குது. அடுத்தது யாரு வந்தா என்ன, விஜய் வந்தா நல்லா இருக்கும். ஆனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு. ஆனா உதயநிதி நல்லா தான் பண்றாருன்னு சொல்றாங்க. ட்ரிபிள் உதயநிதி நல்லா தான் பண்றாரு. இருந்தாலும் அது சரி, ஆட்சி மாறணும்னு நினைக்கிறாங்க ஜனங்க எவ்வளவு பேரு. சரி, அதான் இப்போ ஸ்டாலின் ஐயா வந்து அவரோட சொத்து மதிப்பை வெளியிட்டு இருக்காரு. இந்த எல்லா கட்சிகளும் வெளியிட்டு இருக்காங்க சொத்து மதிப்பை. 30 கோடின்னு தான் அறிவிச்சிருக்காரு. அவ்வளவா இருக்கும்? அது நம்மளுக்கு அதை பத்தி தெரியாது சார். இல்ல சொல்லுங்க, அவ்வளவு பெரிய கட்சி 30 லட்சம் தானே, 30 கோடி தானே அவங்க சொத்து மதிப்பு. நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது சார். சரி, யார் வந்தா நல்லா இருந்தா
சந்தோஷம் நம்மளுக்கு.